மச்சான் அது என்ன மச்சான் பொட்டலம் டீம் பொட்டலம் ஷாட் மகா பொட்டலம் டீமா இருக்குது. போன ஷோல பேசுற மாதிரி சூரியகுமார் கேப்டன், ஹர்திக் பாண்டியா பிளேயர். இங்க இதெல்லாம் போது மும்பை இந்தியன்ஸுக்கு மை டியர் ஃப்ரெண்ட், நீங்க கொஞ்சம் ரொம்ப புதிக்காதீங்க சார். Yeah, and you said R Ashwin also. Why not Chahal or Trent Bolt or somebody in a right? நான் தான் சொன்னேன் Chahal or Ashwin யாராவது ஒருத்தர் ரீட் வாங்குவேன்னு சொல்லி ரைட் மேட்ச் எடுப்பேன்னு சொன்னேன் ஒருத்தன். Why can't they think that way? இவன் நல்ல ஜுஜுபி பிரைஸ கட்சிடுவான், வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்டா. நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா இல்ல எல்லா பிளேயரும் இல்ல மார்க்கெட் சேல்ல 25 lakhs 50 lakhs கிடைக்கிற மாதிரி பேசுறீங்க. நீ ஏதான் சொன்ன, என்னடா நீ பேச பாத்துட்டே இருக்க. நீ ஏதான் சொன்னேன்ட்ட ஒரு அளவுக்கு மேல மெகா ஆக்ஷன்ல போக மாட்டாங்க அப்படி. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Talking about being hot, Chika, Indian team வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடின்னு இருக்காங்க. இப்போ கிளியரா தெரியுது, even the new generation coming in and dominating. But the other question is, என்னையா இது இவ்வளோ பெரிய டப்பா சைடா இருக்காங்களா பங்களாதேஷ், இல்லாட்டி இந்தியன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ஆப்வியஸ்லி அது ஒரு கேள்வியா இருக்கும். பட் your 3 picks of Varun Chakravarti, Mayank Yadav, okay, Mahendra Singh Miraj, decent performance, but Varun Chakravarti and Mayank Yadav were big positive, looked really good. Team India good signs anga, superb signs. And of course, Chika, last but not least, IPL retention series la நம்ம இன்னைக்கு பார்க்க போறது SRH, who SRH will be fuming. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா SRH will be fuming. ஏன்னா நிதிஷ் ரெட்டி is now a cap player. He is no longer an uncapped player. So they will have that problem. And of course, SRH na அந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம பார்க்க போறோம். Last but not least, Chika, Indian women's team beat Pakistan women's team World Cup la. We'll touch up on that also. But let's go straight to the first game, Chika. Team India, வேற level playing. சாம எனக்கு என்ன பிடிச்சதுன்னா வருண் சக்கரவர்த்தி கம்பேக். டே வருண் மச்சான், கட்சியில அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, நல்லா போலிங் போட்டேன். அந்த ஜாக்கர் அவனோட ஒரு கூகுள்ல போட்டு எடுத்தா தெரியுமா ஒரு பால் டிங்குன்னு, அது அவனோட அந்த மாதிரி விக்கெட் எடுத்து அவனுக்கு செம குஷி. நம்ம பாக்கிறது வியூஎஸ்கே நல்லா இருக்குமா, அது செம போலிங். ஒரே ஒரு அடி வாங்கினா ஒரு கேட்ச் விட்டாங்க அதுல. பட் சூப்பர் கம்பேக். வெரி ஹாப்பி ஃபார் வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 1. அது என்னோட 3 picks ஒருத்தன் தான். பட் செகண்ட் பிக் மயங்க் யாதவ், starting of international cricket with a maiden over. அப்பா எல்லா பால் கும்மு 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 146 144 146. அங்க பாரு 0 என்ன மாதிரி போடா, என்ன ஸ்பீட்ல போடா, ஆவரேஜ் ஸ்பீட் 149.9. சூப்பர். அண்ட் ஒரு பையன் டெபியூ பண்ண ஒரு ஏப்ரல் 30 கடைசி மேட்ச் ஆடி இருக்கான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவர் இம்பாக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டே ஆன் டே 1. ஐயோ சூப்பர். அஜித் அகர்கர், கலீல் அஹ்மத், நவ்தீப் சிங் சைனி, ஹர்ஷ்தீப் சிங், மயங்க் யாதவ். பட் மயங்க் யாதவ் மாதிரி பிளேயர் இந்த மாதிரி பண்ணச்சு மறக்காத மச்சான். அந்த காலத்துல ஐபிஎல் சொல்ற அந்த காலத்துல ஒரு 6 மாசம் முன்னாடி மேக்ஸ்வெல், கேமரூன் கிரீனா ஆட விட்டான். தட்டிங்க குதிச்சாங்க போட்டு. இவன் ஆஸ்திரேலியா போய் டெஸ்ட் மேட்ச் மட்டும் போட்டு ஏத்தினா வச்சு கும்மு கும்முன்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாரு. வெரி ஹாப்பி ஃபார் மயங்க் யாதவ், வெரி ஹாப்பி ஃபார் டீம் இந்தியா. ஹர்ஷ்தீப் சிங், குட் டு சீ ஹிம் bowling those things. ஆனா அந்த லிட்டன் தாஸ் ஷாட் ஆடினாது மச்சான். அது என்ன மச்சான், பொட்டலம் டீம் பொட்டலம் ஷாட் மகா பொட்டலம் டீமா இருக்குது. டெஃபினட்டா. பட் ஹர்ஷ்தீப் பத்தி நீங்களே சொன்னீங்க. ஹர்ஷ்தீப் பத்தி நான் ஒன்னும் டச் அப் பண்ணிடுறேன். ஹர்ஷ்தீப்போட ஸ்டாட்ஸ் highest number of wickets since 2023, Chika. He is by a mile or 20 wickets ahead of Shaheen Shah Afridi almost. Death overs highest number of wickets since 2023 அதுவும் அவர் கையில தான் இருக்கு. So Harshdeep has definitely been last ஒரு 2 years நீங்க international T20s பாத்தீங்கன்னா Harshdeep has been the best going around. World Cup he bowled a very important, he went slightly under the radar World Cup because of Bumrah. நம்ம Bumrah பேசறதுல Harshdeep actually did a fantastic job World Cup. I think he was the highest wicket taker for India நினைக்கிறேன், if I'm not mistaken, World Cup. So Harshdeep has been phenomenal, Chika. Actually a guy நம்ம நிறைய அந்த ஒரு மயங்க் யாதவ் மாதிரி ஒரு 145+ கிலோமீட்டர்ஸ் இல்லனா கூட, இல்லாட்டி ஒரு பும்ரா மாதிரி ஒரு கைல் இல்லனா கூட, I'm starting to feel that he's got அந்த ஸ்கில் செட் இருக்கு. he can swing both the ways, but also ஒரு நல்ல
திங்கிங் bowler-ஆ மாறிட்டாருன்னு தோணுது சீக்கா. The last point சொன்னீங்க ஸ்கில் செட் பிளஸ் திங்கிங் போலர். அவன் பார்த்தனா அந்த கடைசியில பால் சில பால் சைன் உள்ள வந்து சில பால் வெளில எடுத்துட்டு போறான். அண்ட் திடீர்னு ரெண்டாவது யார்க்கர் போட்டு டிங் எடுத்தான் பாரு சார். அண்ட் செம்ம யார்க்கர் டெவலப் பண்ணிருக்கான். இனிஷியல் டேஸ்ல ஏன் டெரிஃபிக் யார்க்கர் நடுவுல லாஸ்ட் இட். இஸ் காட் இட் பேக். The good thing is ஒரு பூம்ராக்கு நல்ல சப்போர்ட் அந்த சைடு நியூ பால் வரனா ஹர்ஷதீப் இஸ் டன் வெல். நீ சொன்ன மாதிரி அவன் சம்டைம்ஸ் what happens when people like Bumrah, Virat Kohli start performing, others go under the radar, other performance go under the radar. So I think Arshdeep, very good signs for Indian cricket because even when they can be developed a good one day bowler, நல்லா பண்ணலாம், பட் கொஞ்சம் காமா இருக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் காமா இருந்தா போர் பண்ணிடலாம். Yeah, 120 no time ல அடிச்சாங்க. Good to see Hardik Pandya dominant with the bat lastல towards the end வந்து ஒரு 25 of 13 எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. But good win சீக்கா. good ஒரு good அடிப்படை ஆக்சுவலி ஒரு ஷாட் தான் மச்சான் பிடிச்சது. ஒரு பவுன்சர் பண்ணா அப்படின்னா அப்படி பால் பட்டு போச்சு. ஒண்ணுமே அலட்சியமான என்ன பால் பாரு பாலே பார்க்கல போல அப்படின்னா ஒரு ஷாட் அது என்ன ஸ்லிப்பு தலை மேல போகுது. என்ன மாதிரி ஷாட்ஸ் நான் பாத்தியா பேக் ஃபுட் ஒரு 6 அடிச்சா பாரு அப்படின்னு டெங்குன்னு விட்டான் பாரு ஒன்னு நேரம் புயிர் போகுது கவர்ஸ் மேல. பட் எனக்கு சொன்ன பிடிச்சதா என்ன அலட்சியமா பாலை பார்த்து இப்படின்றான் அவன். பா இந்த மாதிரி நான் ஆடுறான் மச்சான். தட் மீன்ஸ் என்ன கான்பிடன்ஸ் வருது மாட்டியா இந்த மாதிரி ஷாட்ஸ் ஆடுறதுக்கு. ஹர்திக் பாண்டியா சூப்பர் ஸ்டஃப். போலிங்லயும் நல்லா போலிங் போட்டான், பேட்டிங்லயும் நல்லா ஆடுறான். ப்ராப்ளி நீ மறக்காத மச்சான் சூரியகுமார் யாதவ் போன ஷோல பேசுற மாதிரி சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஹர்திக் பாண்டியா பிளேயர். இங்க இதேதான் ஆகும் போது மும்பை இந்தியன்ஸுக்கும் ஐடியா ஃப்ரெண்ட். நீங்க கொஞ்சம் ரொம்ப புதிக்காதீங்க சார். சரி அப்போ அதுனா ஆகும், கவலையே படாத. அவன் சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணுவான், மும்பை இந்தியன்ஸ் வந்து இவன் வந்து ஆடி இருப்பான். சரி அதை எடுத்துட்டு வந்ததுனால நம்ம அந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன் சீரீஸ்க்குள்ள போயிடலாம் சீக்கா. ஆப்வியஸ்லி நிதிஷ் ரெட்டி டெபு பண்ணதுனால லெட்ஸ் கோ டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஏன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வேண்டி நின்றுப்பாங்க, ஐயோ இந்த 3 மேட்ச் நிதிஷ் ரெட்டி ஆடக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த 4 crore கேட்டகரியில வந்து ரீடைன் பண்ண முடியும்னு இப்போ தட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. சோ அவங்களுக்கு அன்கேப்ட் ஆப்ஷன் ஆஃப் நிதிஷ் ரெட்டி கோஸ் அவுட் ஆஃப் த விண்டோ. அப்துல் சமாத் மட்டும்தான் பாக்கி இருக்காரு. அபிஷேக் சர்மா. So Chika, problems are plenty. Last year Sunrisers oda success was based mainly on Travis Head and Abhishek Sharma going berserk on the power play la. Adukapro very well supported by Hendrik Klaasen, Pat Cummins captain brilliantly. Avanga bowling attack superba irundhudu. So who are they going to look to retain Chika? They have problems a lot. ஏனா அவங்களுக்கு அந்த 3 foreigner retain பண்ண பாப்பாங்க. But they also have 2 very good Indians. So can they retain all these 5 guys? See, Abhishek Sharma, Travis Head and Hendrik Klaasen இவங்க 3 பேர் ரிட்டென்ஷன் அடிச்சுடுறாங்க. ஏன்னா இது ஐ டோன்ட் வாண்ட் இந்த பிரைஸ் மேல போக கூடாது, ஒரு மாதிரி ரிட்டென்ஷன் பண்ணுவாங்க. ரிட்டென்ஷன் 3 பேர் எடுத்து மீதெல்லாம் ரைட் மேட்ச் நிறைய பேர் வாங்கிடுவாங்க. ரைட் மேட்ச்ல வந்து ப்ராபபிலி நிதிஷ்குமார் ரெட்டி ரைட் மேட்ச்ல எடுக்கலாம். எடுத்துருவாங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஷுவர் எடுப்பான் ரைட் மேட்ச். அவன் எடுத்துருவாங்க நிதிஷ்குமார் ரெட்டியை. அது அப்கோர்ஸ் பேட் கமின்ஸ் ரைட் மேட்ச் எடுத்துருவேன், கேப்டன் பண்ணுவான் திருப்பி எனக்கு. ஹில் பி மை கேப்டன் அகைன். சோ பேட் கமின்ஸ் திருப்பி ரைட் மேட்ச் எடுத்துருவேன். மேபி நட்டு அவனையும் நான் ரைட் மேட்ச் எடுத்துப்பேன் நான். இவங்க 6 பேர் 5 கேப் பிளேயர் தான் எடுக்க முடியும், 6 கேப் பிளேயர்லாம் எடுக்க முடியாது. சோ அது ஒண்ணு இருக்கா. அப்புறம் நட்டு வந்து ரைட் மேட்ச் பிரைஸ்ல எடுத்துருவேன். இது 5 தான் நான் ரைட் மேட்ச் எடுப்பேன். சரி 2 பேர் ரைட் மேட்ச் 3 பேர் ரீடைன் பண்றேன். அன்கேப் நடி பார்த்தா மேக்ஸிமம் நீ சொன்ன மாதிரி அந்த அப்துல் சமாத், மேபி அப்துல் சமாத். பட் அப்துல் சமாத் தான் 4 crores போவானா எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான். சோ அதனால நான் அவனை வந்து ரைட் மேட்ச் அன்கேப் பிளேயர் எடுக்கிறதுலாம் கூட எடுக்க மாட்டான் நான். எனக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் தான் சீக்கா. நான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் அண்ட் டீம்ஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு நான் பார்க்கும் போது இல்ல சீக்கா. சாம்பியன்ஷிப் சைட் எஸ்பெஷலி இப்போ ஒரு சிஎஸ்கே, கேகேஆர், மும்பை இந்தியன்ஸ் இந்த 3 டீம்ஸும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா who won multiple trophies. அவங்களோட கோர் எப்பவுமே ஒரு பிரில்லியன்ட் இந்தியன் கோரா இருந்திருக்கு சீக்கா. ஒரு சிஎஸ்கே எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இனிஷியல் இயர்ஸ்ல வந்து எம்எஸ் தோனி, சுரேஷ் ரெய்னா, அஸ்வின், எம் விஜய், பத்ரி இவங்க வந்து 5 இந்தியன்ஸ் were constant அந்த 6 years. ஸோ எல்லா வருஷமும் ஃபைனல் போனோம், 2 டைட்டில் அடிச்சோம். அதுக்கப்புறம் டுவர்ட் தி லேட்டர் இயர்ஸ் வந்து ஒரு ராய்டு வந்தாரு, ஒரு ரவீந்திர ஜடேஜா வாஸ் தேர். ஸோ தி கோர் வாஸ் ஆல்வேஸ் தேர். மும்பை இந்தியன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, ஒரு சூரியகுமார் யாதவ். திஸ் கோர் was very strong Chika. So நான் அந்த core of Indiansல தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் Chika. And I have 2 stars in the making Chika. எனக்கு வந்து I don't want to let them go. எனக்கு வந்து அவங்கள நான் வெச்சிட்டேனா I will have them for 10 or 15 years. நான் வந்து ஒரு லாங் டர்ம் யோசிப்பேன். So அபிஷேக் சர்மா and நிதிஷ் ரெட்டி will be my first 2 retentions. அவங்க 2 பேர் தான் என்னோட first 2 retentions. Even if I'm paying that extra 4 or 5 crores Chika,
ஐ டோன்ட் மைண்ட் இட், எனக்கு பரவாயில்ல. ஆனா ஏன்னா இந்த கோர் நான் செட் பண்ணிடுவேன். தென் அந்த தேர்ட் ரிட்டென்ஷன் நான் பேட்ரிக் கமின்ஸ் வந்து ரீடைன் பண்ணுவேன் சீக்கா. ஆர் ஓகே ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட், எனி ஒன் ஆஃப் தெம். பட் பேட்ரிக் கமின்ஸ் ஏன்னா அந்த கேப்டன்சி போலர், ஒரு ஃபாஸ்ட் போலர், உங்களுக்கு மேல 2 பேட்டர் கச்சாச்சு. Travis Head and Henrik Claassen, I'll go all out for right to match. That is how I look at it. ஏன்னா ஒரு பேட்டரா, ஒரு ஃபாரின் பேட்டரா நீங்க 18 crores போக மாட்டீங்க சீக்கா. ஆர் மேபி நீங்க டிராவிஸ் ஹெட் தேர்டா ரீடைன் பண்ணிட்டு ஆர் ஹென்ரிக் கிளாசன் தேர்டா ரீடைன் பண்ணிட்டு லீவ். நீங்க சொன்ன மாதிரி பேட்ரிக் கமின்ஸ் அண்ட் whoever it is you will take on the right to match. But this will be my 5, same as your 5. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் என்னன்னா நான் நிதிஷ் ரெட்டி செகண்ட் ரிட்டென்ஷன்லயே வச்சிருவேன். எனக்கு அந்த நிதிஷ் ரெட்டி, நான் நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் சம்மாதான் வாங்கிடுவேன் நான். ஒரு நல்ல லெட்ஸ் புட் திஸ் வே, நான் மூணே இப்போ ரைட் மேட்ச் எடுத்து போட்டேன். நான் ரைட் மேட்ச் சில பேர் எடுக்க பார்ப்பேன். யூ திங்க் ரைட் மேட்ச் எடுத்துவேன். உங்களுக்கு 12 கோடி கீழே கிடைப்பான்னு நினைக்கிறீங்களா சீக்கா நிதிஷ் ரெட்டி? 100% கிடைப்பான்டா. உனதான் நீ தான் சொல்றீங்க, நீ ஏதாவது சொன்னேன்ட்டு போன 2 ஷோல இந்த மாதிரி இந்த மெகா ஆக்ஷன்ல அவ்வளவு பிரைஸ்ல போக மாட்டாங்க, நான் அனாலிசிஸ் பண்ணி பாத்துருக்கேன், போக மாட்டாங்க சொன்னீங்க சீக்கா. நீங்க அப்படி பாக்காதீங்க, பிளேயரோட இத பாருங்க. பிளேயர் நீங்க சொல்றது எல்லாம் வந்து ஒரு பியூர் பேட்டரோ இல்லாட்டி ஒரு பியூர் போலரோ, ஒரு ஆல்ரவுண்டர் லைக் நிதிஷ் ரெட்டி. அபிஷேக் சர்மாவும் ஆல்ரவுண்டர், he can bowl 2 overs. சோ உங்களுக்கு 2 ஆல்ரவுண்டர் கிடைக்கிறான். ஓகே, நான் அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், நட்டு, சமார், இவங்கலாம் அந்த புவனேஷ் குமார், இவங்கலாம் கோர் இந்தியன். சுந்தர்லாம் ஐ டோன்ட் திங்க் தே கோர் இந்தியன்ஸ். நான் ரீடைன் எப்படி பண்ணுவேன்னு தெரியாது, நான் வாங்கிடுவாங்க எப்படியாது, என்ன பிரைஸ் போனாலும் வாங்கிடுவேன். புவனேஷ் குமார் வாஷிங்டன் சுந்தர் ஏன் சீக்கா லாஸ்ட் இயரே இருந்து ஒரு மேட்ச் ஆடல சீக்கா, எதுக்கு சீக்கா அவர் திருப்பி வாங்க போறாங்க அவங்க? அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான், இப்ப இந்தியன் டீம்ல இருக்கான்டா. they have to utilize him well. How well they utilize him is their hands. Yeah, but they didn't utilize him last year also chika. They what should I do? நான் என்ன பண்ண முடியும்? அவங்க யூட்டிலைஸ் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தப்பு. So they won't go for Washington Sundar again chika. Be practical. நான் தான் எடுப்பேன் சொல்றேன். you are talking about நான் எடுப்பேன், நீங்களா இருந்தாங்க எடுப்பீங்கன்னா அவங்க என்ன பண்ணனும் நம்ம அதுதானே கேக்குறேன்னா. அவங்க என்ன பண்ணனா சொல்லி எடுங்கடா, நெட் ஆடுங்க 11ல சொல்ல கமெண்ட்ஸ். அவன் நெட் ஆடுங்க 11ல அப்படினு நான். ஏன் chika அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க chika. They played brilliant cricket. Even without Washington Sundar they played brilliant cricket. In fact அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் ப்ராப்ளமே இல்ல. லாஸ்ட் இயர் ஐடன் மாக்ரமும் ஆஃப் ஸ்பின் போட முடியும், டிராவிஸ் ஹெட்டும் ஆஃப் ஸ்பின் போட முடியும். மாக்ரம் டீம்ல எடுத்து நான் டீம்ல எடுக்க மாட்டேன், மாக்ரம் எடுப்பேன். நீ வேற ஆள விடு. நீ மாக்ரம் சோக்கறதுக்காக பேசின இருக்கேன் சீக்கா, நீங்க உடனே குதிக்கிறீங்க. லாஸ்ட் இயர் பத்தி பேசின இருக்கேன். நான் ஏன் வந்து நிதிஷ் ரெட்டி will go for a high price ன்னு சொல்றேன்னா, ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் ஒரு சிவம் டூபே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டருக்கு அப்புறம் நிதிஷ் ரெட்டி is your only other all-rounder there. கண்ட்ரி ஃபுல்லா தேடுங்க நீங்க ஒரு மீடியம் பேஸ் bowling ஆல்ரவுண்டர் வேற யார் இருக்காங்க? சரி, அப்படி நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா வச்சுப்பேன் நானு. ஓகே, டிராவிஸ் எடுத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி நிதிஷ் ரெட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, தேர்ட் ரிட்டென்ஷன் நோ. அப்புறம் கமின்ஸ் கிளாசன் ரைட் மேட்ச் எடுத்துக்கிறேன் நானு. யா, கிளாசன் ஆக்சுவலி திங்கிங் அபவுட் இட் லச்சிகா. கிளாசன் ரீடைன் பண்ணா டிராவிஸ் ஹெட் அண்ட் ஏனா Klassen is one of the most destructive batters T20 cricket. number 1 player அவன்தான். அதான் நீ பாரு, நீதான் நான் வந்து சொல்றேன் உனக்கு. இல்லனா அவன திருப்பி அந்த 4-5 எடுத்துட்டு போடு அவன. 5 பேர் ரீடைன் பண்ணலாம். அது I don't mind. I don't think they retain Chika. அவங்க வந்து என்ன பண்ணாத அந்த 4-3 டெக்ஸ்ல 18 crores திருப்பி அவனுக்கு. ஆமா. போனா பட் கமின்ஸ் 18 crores திருப்பி அவன் எடுத்துக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் 3 அபிஷேக், டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் 3ல. அதுக்கப்புறம் கமின்ஸ், கிளாசன், அதுக்கப்புறம் இன்னொரு ரைட் பேட்ச் எடுத்து போறேன். டிராவிஸ் ஹெட் தான் ஒன்னும் பாக்கி, அவரும் வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா டிராவிஸ் ஹெட் இப்போதைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்லயே கல்கின்னு இருக்காரு. அவர் வந்து T20ல they were see in all honesty they have 5 retentions there itself. அவங்க வந்து இத டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நாங்க இந்த 5 ரீடைன் பண்றோம்னா அவங்களுக்கு அந்த 75 crores போய்டும். பட் எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்கன்னு தோணுது சீக்கா. I don't think they'll take that risk of ஒரு 75 crores வந்து ஸ்ட்ரெயிட் அவே ஒரு 5 பிளேயர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கு I don't think நீ you develop good players. புவனேஷ் குமார் வாங்கிடலாம், நீ நட்டு புவனேஷ் குமார் பிரைஸ்ல வாங்கிடலாம் நீ. யா சீக்கா, நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். நானா இருந்தேன்னா நான் வந்து எல்லா 5 75 crores ரீடைன் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நான் 3 தான் ரீடைன் பண்ணுவேன். எனக்கு ரைட் டு மேட்ச்ல ஐ ஸ்டில் பிலீவ் ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து 15-16 crores-லாம் போறது வந்து ரொம்ப கம்மி. நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா ஆர்குமென்ட் என்ன சொன்னேன், இப்ப நீ தான் என்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டு நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணி திருப்பி என்கிட்டே வர. நீ நான் 3 தான் எடுத்துவேன் ரைட் மேன். நான் 3 ஒன் தான் ரீடைன் பண்ணுவேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நான் கமின்ஸ் கேப்டன் எடுத்துப்பேன்.
இதெல்லாம் ரைட் மேட்ச் வாங்கிட்டு போயிடுவேன் நானு. சரி, ஓகே. நானும் 3 தான் சொன்னேன். ஆனா என் 3ல நிதிஷ் ரெட்டி இருக்காரு, அது ஷுவர். 3 கமின்ஸ் இருக்கான், கேப்டன்சிக்கு கமின்ஸ் இருக்கான், அதனால வரது கிடையாது. யா, எனக்கு என்னமோ வந்து கமின்ஸ் கொஞ்சம் லெஸர் பிரைஸ்ல கிடைக்கலாம்னு தோணுது இந்த ஆக்ஷன்ல. பட் ஹேவிங் செட் தட், ஃபேண்டாஸ்டிக்கா கேப்டன் பண்ணார் லாஸ்ட் இயர் டிராவிஸ் ஹெட். only because of leader ஒண்ணுடா, அதனால தான் அவனை வெச்சு பண்ணானே. ஓகே சிக்கா, let's also talk about the other side. சரியா, the other side is நீங்க விட்டீங்கன்னா there is a big risk these players might go for a lot of price. ஏதாவது ஒரு டீம் வந்து இல்ல எனக்கு வந்து இப்போ நீங்க கிளாஸ்ன் விட்டீங்கன்னா, ஆக்ஷனுக்குள்ள விட்டீங்கன்னா கிளாஸ் விட மாட்டேன், ரைட் மேட்ச் எடுத்துருவேன்டா. அந்த ரைட் டு மேட்சே அவங்க வந்து ஒரு 18 கோடி சொன்னாங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? வாங்கிதான் ஆனும், பாக்கெட்டு கொடுத்துதான் ஆனும், என்ன பண்ண முடியும்? சோ அந்த ரிஸ்க் இருக்கு. ஏன்னா சன்ரைசர்ஸ்ல அவங்க டீம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஆர் ப்ராபபிலி தட், எஸ்பெஷலி டிராவிஸ் ஹெட் அண்ட் ஹென்ரிக் கிளாசன்ல they are the most wanted foreign players. எல்லா டீமுக்கும் வேணும் அந்த டிராவிஸ் ஹெட் வந்து ஓப்பனிங்ல அந்த மாதிரி அடிக்கிறது, ஹென்ரிக் கிளாசஸ். So those two might be value of gold, Chika, when it comes to foreign players. So leaving them is a big risk. Now come and deeply think of it, Nani. Klassen, Abhishek Sharma and head 3 பேர் தான் ரீடைன் பண்ணுவானி. ஏன்னா கிளாசன் கம்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், மறக்காத விக்கெட் கீப்பர் போகணும். Yes. சோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிளாஸ் ரீடைன் பண்ணிட்டு போயினே இருப்பேன். கமின்ஸ் ரைட் மேட்ச்ல வாங்குவேன், மீதி எல்லாம் ரைட் மேட்ச்ல நிதிஷ் ரெட்டி ரைட் மேட்ச்ல வாங்கி போடுவேன். ஓகே, மீதி எல்லாம் துடு கொடுத்து வாங்கிடுவேன். So என்னோட ஃபைனல் ஆக்சுவலி after thinking about all this is that நான் actually 4 retentions வெச்சுக்க பாப்பேன் Chika, only 1 out. So I will have Henrik Klassen, Abhishek Sharma, Travis Head, Nitish Reddy and Henrik Klassen as my 4 retentions. So on the last one right to match நான் கமெண்ட்ஸ் எடுக்க பாப்பேன். Having said that, ரொம்ப கஷ்டம் Chika. ஏன்னா இவங்க எல்லாம் இவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, மோஸ்ட் வாண்டட் Chika. அது வந்து you can't even deny it ல. நீங்க entire foreign component, they are the best foreigners component obviously. அது ஒத்துண்டே ஆகும். இவங்க ஃபாரின் காம்பனி யாருமே கிடையாது. So I'll actually go one step further and say I'll retain all 5 Chika. It's okay even if I lose 75 crores out of it. என்னோட ஒரு நிமிஷம் ஒன்னு பேசறடா, என்னடா என்னையும் கன்ஃபியூஸ் பண்ற, ஒன்னையும் கன்ஃபியூஸ் பண்றடா. யோசிக்க நீங்க ரொம்ப டீப்பா யோசிச்சீங்கனா இல்ல எப்படி அதெல்லாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. ஜாலியா போய் ஆடணும் கிரிக்கெட். அது இது என்ன நம்ம கிரிக்கெட் ஆட போறோமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் Chika. இது வந்து this will set your team for the next 4 or 5 years. அப்படி நீங்க பாக்கணும் மச்சான். கமிஷனர் இன்னும் 3-4 வருஷம் தாங்குவானா அவனுக்கு? Chika is only 32 Chika. என்ன Chika பேசிட்டு இருக்கீங்க? பாக்கலாம். He is not on the other end of 30s Chika. He's in fact, I don't know. Captain, well, yeah, the team came to finals, fine. That's good. But அதுக்கு நானும் பாப்பேன் டீம் வேற ஏதாவது ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் தான் எடுத்து போயிட்டே இருப்பேன். 100% நான்லாம் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு 4 வருஷம் கேச்சு அந்த டீம் நல்லா பண்ணுது Chika. and இது இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எடுத்துட்டு வந்து ரைட் மேட்ச் வாங்கிட்டே சொல்றேன் அவனே. நீங்க தான் இப்ப மாத்தி பேசுறீங்க. இப்ப என்ன சொன்னீங்க? நான் வேற யாராவது ஆப்ஷன் இருந்தா எடுத்துட்டு போவேன். நான் இப்பதான் பாரு, அப்படி நீ பயங்கர ஓவர் பிரைஸ் போயிட்டா போய்ப்பேன்னு சொல்ல வரேன் நான். Out of reach, but I don't want to leave my captain out. Now the complete okay. My final is I'm retaining all 5 Chika. I'm retaining all 5. This is one team. நான் retention 3 தான். நான் very clear. Klassen, Travis Head, Abhishek Sharma retention. இதெல்லாம் ரைட் மேட்ச் கச்சா கிடைக்கிறது நான் போ. நம்ம இதெல்லாம் பாத்துக்கறேன். Okay, anyway Chika, final consensus. உங்களோட ஃபைனல் அத மட்டும் சொல்லிடுங்க. 3 தான் retention. Travis Head, Klassen, Abhishek Sharma. இதெல்லாம் ரைட் மேட்ச்ல கமெண்ட்ஸ் எடுக்க பாப்பேன். ரைட் மேட்ச்ல இதெல்லாம் எடுக்க பாப்பேன். நிதிஷ் எடுப்பேன். எடுத்து ஃபைனல் பண்ணான். ஓகே, எண்ட் வந்து all 5 Chika. I'm going to retain all 5. Abhishek Sharma, Travis Head, Nitish Reddy, Patrick Henrik Klassen and Patrick Cummins. Yes, 75 crores gone, but என்னோட playing 11ல 5 sure gun players எனக்கு கிடைச்சிட்டாங்க. I just have to build a team around this 5. I will try to focus and concentrate on how I can build a team around this 5. So this is my 5. This is your 5 Chika. Let's also move on Chika. Guys, Chika community la போடுங்க. Sunrisers Hyderabad நீங்க யார் ரீடைன் பண்ணுவீங்க? நீங்க யார் ரைட் டு மேட்ச்ல விடுவீங்க? Do you agree with me or do you agree with Chika? அவரோட 3 retentions இல்லாட்டி 5 retentions
இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். மேபி ஒரு நட்ராஜன் ரீடைன் பண்ணலாமா, மேபி ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கலாம். நட்ராஜன் டிட் ரியலி வெல் ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு வந்து he might also not be a bad option லச்சிகா. ஒரு 11 crores retention, but injury is a problem for Natarajan. Has been a எவ்வளவு பேர் problem. ரீடைன் பண்ண? நீ 5 தான் ரீடைன் பண்ண முடியும், 6 பேர் பண்ண முடியுமா? 5 தான். நீங்க யோசிச்ச மாதிரி யாராவது விட்டு இல்ல நான் நட்ராஜன் அந்த மாதிரி ரீடைன் பண்றேன் அந்த மாதிரி யோசிப்பாங்களா? நான் டப்பு கொடுத்து வாங்கிட்டோம் மிஸ்டர். Okay. Okay. Anyway, let's move on, Chika. Rajasthan Royals next team. They also have a big problem. ஏன்னா அவங்களுக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா their 3 Indian players are playing brilliantly. ஒரு இப்போ Sanju Samson top of the order, Yashasvi Jaiswal certainty, Riyan Parag another certainty for them, and then of course Josh Butler. இவங்க 4 பேர் more or less confirm, Chika, எனக்கு தெரிஞ்சு. See, நான் ஜாஸ் பட்லர் ரீடைன் பண்ணிடுவேன். சஞ்சு சாம்சன் கேப்டன் விக்கெட் கீப்பர் ரீடைன் பண்ணிடுவேன். ஓகே, ஜாஸ் பட்லர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரீடைன் பண்ணிடுவேன். ரியான் பராக் ரைட் மேட்ச் எடுப்பேன். ஓகே, ரியான் பராக் நான் ரைட் மேட்ச் எடுப்பேன் ஃபார் ஷுவர். அதுக்கப்புறம் வந்து மேபி ரைட் மேட்ச்ல செஹலா இல்ல போல்ட் ஆர் அஸ்வின் 1 பேர் ரைட் மேட்ச் எடுப்பேன். போல்ட் ஆர் அஸ்வின். வாவ். சீகா, எனக்கு வந்து 5 ரிட்டென்ஷன் வந்து வேற மாதிரி நான் யோசிக்கிறேன். சீகா, நான் வந்து சந்தீப் சர்மா வந்து ரீடைன் பண்ணிடுவேன். அன்கேப்ட்ல வந்து சந்தீப் சர்மா எனக்கு கிடைக்கிறான். சோ நான் அன்கேப்ட்ல வந்து சந்தீப் சர்மாவை ஷூரா. சந்தீப் சர்மா இந்தியா ஆட்டான்டா. யா, ஆனா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஆடலையே, அதுதான் ரூல். ஓ, அப்படி சொல்றியா? கரெக்ட். என்னோட கூட ஜாஸ்தியா இருக்கு. எப்படி இது? யா, சோ I'll retain சந்தீப் சர்மா. வேல்யூ ஆஃப் கோல்ட். எனக்கு 4 crores ஒரு ஃபாஸ்ட் bowler கிடைச்சிட்டான். சஞ்சு சாம்சன் டெஃபினெட்லி, Yashasvi Jaiswal definitely. நான் ரியான் பராகோ வெச்சுப்பேன் சீகா 100%. தி ஒன்லி ஜாஸ் பட்லர் ஷுவர். ஏன்னா ஜாஸ் பட்லர் நீங்க அதர் டைனாமிக்ஸும் பார்க்கணும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஜாஸ் பட்லர் இஸ் ஆல்சோ சைன்ட் அப் வித் தேர் ஃப்ரான்ச்சைசி டு பிளே அதர் லீக்ஸ். ஸோ ஹி இஸ் பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. ஸோ ஜாஸ் பட்லர் இஸ் ஷுவர்லி கோயிங் டு பி சைன். அதுல டவுட்டே கிடையாது. ரியான் பராக் அவ்வளோ வருஷம் பேஷன்ஸ் காமிச்சிட்டு when he finally did well, I don't think they'll let him go now, Chika. நான் எடுத்துட்டேன் ரிடென்ஷன்ல. நான் வந்து 5 வச்சிருக்கேன். சந்தீப் சர்மாவும் வெஸ்டர்னா. நான் வந்து அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படி போடுவேன். ஜாஸ் பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் இவன் சஞ்சு சாம்சன் முதல்ல ரீடைன் பண்ணுவேன். ரியான் பராக ரைட் மேட்ச்ல வாங்குவேன். சந்தீப் சர்மா நீ சொன்ன மாதிரி இந்த 4 crores கொடுத்தது இந்த பிளேயர் எடுத்துருவேன், அன்கேப்ல எடுத்துருவேன். சோ இதான் 5 எனக்கு. சோ எனக்கு உங்களுக்கு ஒரே டிஃபரன்ஸ். ரியான் பராக ரைட் மேட்ச் எடுத்துவேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். Yeah, and you said R Ashwin also. Why not Chahal or Trent Bolt or somebody in a right match? நான் தான் சொன்னேன் Chahal or Ashwin யாரோ ஒருத்தர் ரீட் வாங்குவேன்னு சொல்லி ரைட் மேட்ச் எடுப்பேன்னு சொன்னேன் ஒருத்தன். டிபெண்டிங் ஆன் சிச்சுவேஷன். நான் வந்து ஓப்பனா வச்சுப்பேன் சீக்கா அது. ஏன்னா நான் அதை ஏன் தெரியுமா அந்த ரைட் மேட்ச் ஓப்பனா வச்சுப்பேன். த்ரூவ் ஜுரேல் லுக்ஸ் லைக் அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் மீ சீக்கா. அது வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல எஸ் அவங்களுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு சூப்பரா விக்கெட் கீப்பர் பேட்டர் இருக்காரு. பட் த்ரூவ் ஜுரேல் I'll keep a close eye out on Dhruv Jurel அவரோட price. If I can get him for a less price, நான் வந்து I might try to match Dhruv Jurel லச்சிகா. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் இல்ல. டேய் இந்த மாதிரி எடுத்து பண்ணா எவ்வளவு பேர் இருப்பாங்க? நீ நான் இப்ப 6 பேர் தான் பண்ண முடியும்னால நீ எல்லாரும் எடுத்து பண்ணடா. எனக்கு ஒண்ணு நான் போல்ட் எடுக்கறேன், விக்கெட் எடுத்து குடுறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்து குடுத்துறானே எனக்கு. அஸ்வின் கூட விட்டுற மாட்டான் இருக்கு சீக்கா. நான் என்னோட தாட் ப்ராசஸே அதான். நான் முன்னாடியே சொன்னல, என்னோட தாட் ப்ராசஸே எவ்வளவு என்னால இந்தியன் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. அதனால தான் அஸ்வின் ஜெயல் வந்து ரைட் மேட்ச் எடுத்து போயிட்டே இருப்பான். 2 பேரும் ஸ்பின்னர்ல ஒன்னு. சோ எனக்கு என்ன பேலன்ஸ் ஆயிடுச்சு, லெஃப்ட் மீடியம் பேஸ் ஓபனிங்ல ஒருத்தர் கட்சிதான், சந்தீப் சர்மா எனக்கு ஒரு கட்சிதான், ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கட்சிதான். பின் நீங்க ரியான் பராக் விடணும், புரியலையே எப்படி? ஓகே, நான் ரியான் பராக் எடுத்து போடுவேன். எவன் கிடைக்கிறான் எடுத்துப்பேன். So there is a price, right? நீங்க I'll buy back 7 crores 8 crores 9 crores 10 crores கட்ட வாங்கி போயிட்டே இருப்பேன். You're not thinking it through, Chika. நீங்க வந்து ஆக்ஷன்ல எப்ப வராங்க, என்ன பிரைஸ்ல வராங்க? போன வாட்டி அஸ்வின் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாங்க அவங்க? Very less, Chika. Ashwin didn't go for that. அதான் சொல்றேன். அதனால தான் சொல்றேன். I mean, you will get them for a good price.
அவன் I don't have to but I retain them don't think சொல்ல வரேன். in the season R Ashwin might go for a lot more, Chika. He's Yeah. அண்ணே நீ கன்ஃபியூஸ் பண்ணி T20 டெஸ்ட்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாத. டெஸ்ட் வேற T20 வேற. என்ன see you have to understand. அஸ்வின் சேகர்லாம் நான் பார்த்து எடுத்துப்பேன். பிகாஸ் அவங்க அந்த வருஷம் தான் எடுப்பேன். நீ புரிஞ்சுக்கோங்க. அவங்க இன்னும் 3 வருஷம் ஆடுவாங்களா IPL அது பார்க்கணும் நீ. Chahal definitely ஆடுவாரு. Ashwin obviously at 38, I think he'll play 2 years of IPL for sure. I'm not saying he might play 3 years also. I'm just saying depending on also I will buy them back at a price. ஒரு price limit வச்சுப்பாங்க உங்களுக்கு. அந்த price limitல வாங்கி போய்டுவேன். Okay, anyway, any other possibility, Chika? இப்போ வந்து ஒரு நான்ட்ரே பர்கர் brilliant-ஆ போட்டார் last year. He was a very good find, young left arm fast bowler. Why can't they think that way? இவன் சின்ன நல்ல ஜுஜுபி price கச்சிடுவான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்டா. நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா இல்ல எல்லா பிளேயரும் இல்ல மார்க்கெட் சேல்ல 25 lakhs 50 lakhs கிடைக்கிற மாதிரி பேசுறீங்க. நீ ஏதான் சொன்ன என்னடா நீ பேச பாத்துட்டே இருக்க. நீ ஏதான் சொன்னேன்ட்ட ஒரு அளவுக்கு மேல மெகா ஆக்ஷன்ல போக மாட்டாங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க Chika. நீங்க 5 பிளேயர் வந்து 4 பிளேயர் 70 crores இல்லாட்டி 60 crores ரீடைன் பண்ணனா நீ ஏதான் சொன்ன என்ன எல்லா பிளேயரும் என்ன உங்களுக்கு 1 or 2 crores கிடைப்பா. உங்களுக்கு இன்னும் 19 பிளேயர் ஃபில் பண்ணனும். உங்களுக்கு நான் 3 நாள் ரீடைன் பண்றேன். மீனா ரைட் மேட்ச் தான் எடுக்கிறேன் நானு. ஆமா ரைட் மேட்ச்ல கூட ஒரு பிரைஸ் போவாங்களே Chika. எவ்வளவு போவாங்க? 7 6 8 மினிமம் 12 crores போவான் ஆக்ஷன் குள்ள போனா. சான்ஸ் இல்ல. நீ உனக்கு ரியான் பராக் அவ்வளவு பிடிக்கணும்னா நீ வந்து அப்படி பேச கூடாது. just because you like him so much பாயிண்ட் கோடி பண்ண சொல்லாத. ரீவைண்ட் பண்ணுங்க ஒரு 10 வருஷம் 14 வருஷம் முன்னாடி ஒரு மெகா ஆக்ஷனுக்கு ராபன் உத்தப்பா வந்து 10 கோடிக்கு போனார் அந்த டைம்ல மெகா ஆக்ஷன்ல. ஞாபகம் இருந்ததா? இருந்தது. ஆமா அந்த டைம்ல அவ்வளவுதானா ரியான் பராக் வந்து மினிமம் ஒரு இந்தியன் பேட்டர் who can bowl off spin, who's been with the franchise, minimum 10 to 12 crores, Chika. What are you saying, Chika? பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு போகாது. இவங்க வாங்குவாங்க because இவங்களோட ஓன் franchise இவங்க வாங்கிடுவாங்க. எவ்வளவு டீம்ஸ்க்கு தேவை Chika இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர்? போய் பாருங்க Chika. என்ன Chika நீங்க நீங்க வந்து நீங்க உங்க இமோஷன்லாம் நீங்க சொல்ற இமோஷன் எனக்கு இமோஷன் நான் இமோஷன் பேசிட்டு இருக்கீங்க நீங்க worth or not worth இந்த क्वेश्चन கிடையாது இது. what is the price, who is available? அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சிம்பிள் Chika ஒரு ஏலத்துக்கு போறீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு போன் தேவை. உங்களுக்கு ஒரு போனே கிடையாது. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து 20 கோடி இருக்கு. இந்த போனுக்கு நான் ஆல் அவுட் போலனா இதுக்கு அப்புறம் போனே கிடையாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆல் அவுட் தான் போவீங்க. அப்படிதான் ஆக்ஷன் டைனாமிக்ஸ் ஒர்க் ஆகும். அப்படிதான் நான் வேற மாதிரி திங்க் பண்ணி எடுப்பேன். கவலைப்படாத Chika. நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணி எடுக்கிறதுலாம் நாங்களும் பாத்துட்டோம் Chika. வேற மாதிரி எல்லாம் யோசிச்சுலாம் எடுக்கிறதுலாம் சரியா? இந்த நல்ல அல்வா கொடுக்குறீங்க. ஓகே எனிவே அல்வா அல்வா கொடுக்குறேன்றாங்க என்ன போட்டு. anyway let's move on Chika. Obviously last but not least Indian women's team fantastic performance or bad loss against New Zealand in the first game. They got all out for 100 chasing 160 but in the game துண்டா அடிச்சிட்டு போயினே இருந்தாங்க பாகிஸ்தானை. fantastic to see. I hope இது வந்து நல்ல momentum கொடுக்கும் அவங்களுக்கு to go on and do better Chika. 100%. Indian women's cricket is picking up a lot in India. You have to understand. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம women's IPL வந்துட்டு Indian women cricket is also becoming stepping up a lot. Very good sign. அது பாகிஸ்தான் வச்சா எல்லாம் செம குஷி எல்லாருமே. செம குஷிப்பா. போட்டு மொத்துக்குமா போட்டு மொத்துக்குமா விடாதீங்கம்மா மொத்துங்க. Anyway guys, before you go, don't forget Chika கம்யூனிட்டில போய் போடுங்க. இந்த ரெண்டு டீம்ல நீங்க யார் ரீடைன் பண்ணுவீங்க? ரியான் பராக் ரீடைன் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் அவனுக்கு ரியான் பராக் போட்டு தொலைங்க எல்லாரும். இல்லனா போடுவாங்க. என்ன போட்டு நீங்களே உட்கார்ந்திருக்கீங்க Chika. அதனால தான் Chika நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க ஒரு ஆப்ஷன் டேபிள்ல உட்கார்ந்திருக்கீங்க. இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டரோட பிரைஸ் உங்களுக்கே தெரியும். who's currently doing well. Last IPL or fantastic IPL. You know the price. You know it will be extravagant. And he started to bowl also. He's bowling well. நீங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் நான் நிதிஷ் ரெட்டியே சொல்றேன் will not go for anything lesser than 10 to 12 crores. Both ரியான் பராக் and நிதிஷ் ரெட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு IPL கிங்ஸ் 11 பஞ்சாப்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்கலாம் வந்து
அள்ளுவாங்க இந்த மாதிரி ஒரு பிளேயர். டெல்லிக்குலாம் வந்து லாஸ்ட் இயர் they didn't have a middle order batter. See, they didn't have Delhi ஒரு Kings 11 Punjab, in fact RCB ரஜத் படிதார் ஒரே ஒரு பிளேயர். So there are so many teams out there who will want a middle order batter like this. மணி அவன் ரொம்ப மூளை ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பரவாயில்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் கத்துக்க பாக்குறேன். Thank you. Yay. Anyway, guys, நீங்க போய் சிக்கி சிக்கா கம்யூனிட்டில போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க, என்ன இந்த ரெண்டு டீம் யார் ரீடைன் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.